ಜಯಗರಡು ಸುಪರ್ಣ. ನಾವು ಇವತ್ತು ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶದ ಅನಂತಪುರದ ಬಳಿ ಇರುವ ತಾಡಪತ್ರಿ ಗ್ರಾಮದಲ್ಲಿರುವಂತಹ ಚಿಂತಲರಾಯ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ ಇವತ್ತು ನಾವು ನೋಡುವಂತಹ ಈ ದೇವಸ್ಥಾನದ ಅರ್ಚಕರಾದಂತಹ ಶ್ರೀನಿವಾಸ ದೇಶಿಕನ್ ಸ್ವಾಮಿಯವರು. ಅವರು ಈ ದೇವಸ್ಥಾನದ ಬಗ್ಗೆ ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳನ್ನು ಹಾಗೆ ನಮಗೆ ಹೇಳಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ಕೊಳ್ತೀನಿ. இந்த சன்னதி வந்து ஆந்திர பிரதேசத்தில் அனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டுக்குள்ள தாடிபத்திரின்ற க்ஷேத்திரத்தில் பாஸ்கர க்ஷேத்திரம்ன்ற நாமதேயத்தில் இந்த சன்னதி வந்து இருக்குது. இந்த சன்னதியில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. அதில் நம்ம இப்போ பார்த்துருக்கிறது வந்து 2 தூண் பார்த்துன்னு இருக்கோம். அதில் பின்பக்கமாக வெள்ளை தூண் வந்து பெருமாள் தூணாகவும் பெருமாளாகவும், இந்த கருப்பு தூணை வந்து தாயாராகவும் இந்த கோவிலில் வந்து பாவிச்சுப்பா. அதனால் கார்த்திகை மாதத்தில் தீபம் வைக்கிறதுன்றது வந்து விசேஷமாக இங்கே நடக்கும். அந்த கார்த்திகை தீபம் வைக்கிற அந்த நாள் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-45 அடி இருக்கிற இந்த வெள்ளை தூண் மேலே எங்களுடைய அப்பா பிரதான அர்ச்சகராக இருக்கிறவர் வந்து தலை மேலே பெரிய தீபத்தை எழுந்தருளை பண்ணி பெருமாள் அதில் புருஷ சூக்த விதானத்தில் ஆராதனை பண்ணி இங்கே பாஞ்சராத்திர ஆகமோக்தமாக இங்கே எழுந்தருளை பண்ணி மேலே ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 படி வந்து வச்சுருப்பா. கட்டையால் கட்டினது, அதை உட்டில் பண்ணது. மெதுவாக மேலே ஏறி அந்த மேலே எடுத்துன்னு போய் அந்த தீபத்தை வைப்பா. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த கருப்பு தூணில் வந்து தாயாரை வந்து வைக்கிறது வந்து எங்கள் அண்ணா வைக்கிறது வந்து இங்கே வழக்கமாக வச்சுட்டு வந்துட்டுருக்கு. அப்படிப்பட்டது தான் இந்த தூண். கிட்டத்தட்ட இது வந்து 50-60 வருஷமாக இது நடந்துட்டுருக்கு. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு எங்கள் அப்பா காலத்துலேயும் எங்கள் காலத்துலேயும் பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்றது தான் பெருமாளோட கிருப்பையாக நாங்கள் பார்த்துட்டுருக்கோம். இதில் கிட்டத்தட்ட முன்னாடி எங்கள் தாத்தா இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கட்டுறது இல்லாமல் 2 ஏணிகளை வச்சு கட்டி அதில் மேலே ஏறி வச்சதுன்றது எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் அப்பா காலத்துலேயே கொஞ்சம் காலம் நடந்தது. 2004க்கு 2003க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்டெப்பு வைக்கணும், ஏன்னா சேஃப்டி இல்லாமல் தபால்னு கீழே விழுந்தா என்ன ஆகுன்றதுனால 2004 2005க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்டெப் வச்சு மெதுவாக ஒவ்வொரு படியாக ஏறி பெருமாளை அங்கே தீபத்தில் ஆவாகனம் பண்ண அந்த பெருமாளை வந்து அந்த மேல் உச்சியில் எடுத்துன்னு போய் வைக்கிறதுன்றது வந்து இந்த கோவில் வழக்கமாக நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட நம்ம கோவில் என்னைக்கு தீபம் வைக்கிறாவோ சுற்றி வட்டாரத்தில் ஒரு 100-150 தேவாலயங்கள், ராமர் கோவில், கிருஷ்ணர் கோவில்லாம் இருக்குது. எல்லா கோவில்லையும் இந்த தீபத்தை வந்து அன்னைக்கு வைப்பா. அது இந்த கோவிலில் இந்த ஊருக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிராமங்கள் சுற்றி வட்டாரத்தில் இருக்குது. எல்லா கிராமத்துக்கும் அன்றைக்கி கார்த்திகை தீபோத்சவம் அன்றைக்கி இந்த பெருமாள் சன்னதியில் எழுந்தருளை பண்ண அந்த தீபத்துக்கு அப்புறம் தான் எல்லாரும் தீபம் வச்சு கொண்டாடுவா. அப்படின்றது இந்த 2 தூணுக்கான விசேஷம். அதே மாதிரி இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இதை வந்து கண்டா மண்டபம் அப்படின்னும் இல்லை தராசு மண்டபம் அப்படின்றதும், இங்கே வந்து ராஜாக்களுக்கு மட்டும் இங்கே வந்து இந்த தராசு போட்டு அதில் அதுக்கேற்ற மாதிரி பெருமாளுக்கு உகந்தா மாதிரி ஏதாவது ஒரு தனத்தை வந்து இங்கே தனத்தையோ தானியத்தையோ இங்கே வைக்கிறது வந்து வழக்கமாக வந்துருந்ததுன்னு சொல்லி சில பேரோட வழக்கம். சில பேர் என்ன சொல்கிறா அப்படின்னா இதில் வந்து மணி கட்டியிருந்தா அந்த மணியை வந்து நித்தியமும் அடிக்கிறா அப்படின்னு சொல்லி சில பேரோட விஷயம். இன்னொரு கொஞ்சம் பேர் வந்து இதில் ஊஞ்சல் மண்டபம் இது, அதை ஊஞ்சலை வந்து பெருமாளை எழுந்தருளை பண்ணி ஊஞ்சலில் பெருமாளை நித்தியமும் இங்கே பண்ணியிருந்தா. அதுபோக இங்கே கிருஷ்ணாஷ்டமி இதில் விசேஷம்னா பூர்வம் வந்து இங்கே கிருஷ்ணாஷ்டமி நடக்கும்போது பெருமாள் இங்கே கிருஷ்ணன் எழுந்தருள்னால இங்கே கிருஷ்ணரை வச்சு ஆராதனை பண்ணுறதுக்காகவே இந்த மண்டபத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கா. இந்த கிருஷ்ணாஷ்டமி உற்சவத்துக்காகவே இந்த மண்டபம் இருக்குது அப்படின்றதும் நிறைய பேரோட வழக்கமாக. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த சன்னதி கட்டி ஒரு 500-600 வருஷம் ஆனதும் அதில் ஒரு 100-150 வருஷமாக இந்த சன்னதியெல்லாம் ரொம்ப மூடி இருந்ததுனால, இந்த முஸ்லீம் பரிபாலனையினாலையும் பிரிட்டிஷர்ஸ் வந்ததுனாலையும் இந்த தேவாலயத்தெல்லாம் ரொம்ப மூடி இருந்தது. அதனால் நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய நம்மளுக்கு தெரியாமல் போனது.
கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சன்னதியெல்லாம் புதுப்பிச்சு ஓரளவுக்கு நடக்கிற அளவுக்கு பண்ணது 100 வருஷத்துக்கு முன்னாடி தான். தாத்தா வந்தது ஒரு 80 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் தாத்தா வந்து இங்கே வந்தது. 60-70 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. அந்த அப்பத்துலேருந்து தான் நித்தியம் பெருமாளுக்கு திருவாராதனங்கள்லாம் பாஞ்சராத்திராகமோக்தமாக இங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா முடிவு பண்ணி இங்கே ஒவ்வொன்றா நடத்தி கொண்டே போனது. அதுக்கு மேற்கொண்டு எங்கள் அப்பா வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக பெருமாளுக்கு திருவாராதனங்கள்லாம் பண்ணுறது. அது பாஞ்சராத்திர ஆகமத்தில் பாத்மோக்த சம்ஹிதோக்த பிரகாரமாக இந்த தேவாலயத்தில் பிரதி ஒரு நித்திய ஆராதனங்களாக இருக்கட்டும், நித்தியோத்சவங்கள், பக்ஷோத்சவங்கள், மாசோத்சவங்கள் எல்லாத்தையும் வந்து அங்கே எங்கள் அப்பா வந்து பண்ணுறதா இங்கே வழக்கமாக இருக்குது. அதுக்கு தாண்டி இப்போது எங்கள் அண்ணா அடியேனும் இங்கே கைங்கரியப்பறனா இங்கே இருக்கேன். ಸನ್ನಧಿಕುಲ್ಲ ಪೋಣ. ಈಗ ತಾನೇ ಇಲ್ಲಿ ಅರ್ಚಕರಾದಂತಹ ಶ್ರೀನಿವಾಸ ದೇಶಿಕನ್ ಸ್ವಾಮಿಯವರು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಒಂದು ಸ್ತಂಭ ಇಲ್ಲಿ ಪೆರ್ಮಾಳಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ರೂ ಮತ್ತೊಂದು ಸ್ತಂಭವನ್ನು ಆ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ದೇವಿಯಾಗಿ ನೋಡ್ತೀವಿ. ಈ ಸ್ತಂಭಗಳಲ್ಲಿ ಕಾರ್ತಿಕ ಮಾಸದ ದೀಪೋತ್ಸವದ ಸಮಯದಲ್ಲಿ ಅರ್ಚಕರು, ಪ್ರಧಾನ ಅರ್ಚಕರಾದಂತಹ ಇವರ ತಂದೆಯವರು ಆ ಪೆರ್ಮಾಳ್ ಸ್ತಂಭದ ಮೇಲೆ ಒಂದು ದೊಡ್ಡ ದೀಪವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅದರ ಮೇಲೆ ಹಚ್ಚಿಸಿ ಇಡುವಂಥ ಒಂದು ಅಭ್ಯಾಸ ಹೊಂದಿದೆ. ಹಾಗೆ ಮತ್ತೊಂದು ರೂಢಿ ಇಲ್ಲಿ ಏನು ಅಂತ ಅಂದರೆ ಈ ತಾಯಾರ್ ಸ್ತಂಭದ ಮೇಲೂ ಒಂದು ದೀಪವನ್ನು ಹಚ್ಚಿಸುವಂಥ ಒಂದು ಪ್ರಕ್ರಿಯೆ ನಡೆದು ಬರ್ತಾ ಇದೆ. ಈ ರೀತಿಯಾಗಿ ಈ ದೀಪವನ್ನು ಈ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಮೊದಲು ಹಚ್ಚಿದ ನಂತರ ಮಿಕ್ಕ ದೇವಸ್ಥಾನಗಳು ಈ ಊರಿನಲ್ಲಿರುವಂಥದ್ದು ಅಂದರೆ ತಾಡಪತ್ರಿ ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಇಲ್ಲಿರುವಂತಹ ಮಿಕ್ಕ ದೇವಸ್ಥಾನಗಳಲ್ಲಿ ನಂತರ ದೀಪ ಹಚ್ಚಲಾಗತ್ತೆ. ಹಾಗೆ ಇದ್ರ ಎದುರುಗಡೆ ನಾವು ನೋಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಮಂಟಪ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಇದನ್ನು ಎರಡು ಕಂಬಗಳ ಜೊತೆಗೆ ಒಂದು ಮಂಟಪ ಇದೆ. ಇದು ಏನು ಅಂತ ಅಂದರೆ ಇದು ಬಹಳ ವಿವಿಧವಾದ ಕಾರಣಗಳನ್ನು ಕೊಡಲಾಗತ್ತೆ. ಒಂದು ಇದು ಕೃಷ್ಣನ ಆರಾಧನೆಗೋಸ್ಕರ, ಮತ್ತೊಂದು ಇಲ್ಲಿ ತಕ್ಕಡಿಯನ್ನು ತೂಗಲಾಗಿ ಧನಧಾನ್ಯಗಳನ್ನು ಎಲ್ಲ ಅಳತೆ ಮಾಡಿ ಆ ಪೆರ್ಮಾಳಿಗೆ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಅನ್ನೋದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಇಲ್ಲಿ ಪೆರ್ಮಾಳಿಗೆ ಒಂದು ಊಂಜಲ್ ಸೇವೆ ಅಂತ ಅಂದರೆ ಆ ಉಯ್ಯಾಲೆ ಜೊತೆಗೆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿ ಎಲ್ಲರೂ ಭಕ್ತರೆಲ್ಲ ದರ್ಶನ ಪಡ್ಕೊಳ್ಳೋ ಹಾಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಅನ್ನೋದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಹಾಗೆ ವಿವಿಧ ಕಾರಣಗಳು ಇಲ್ಲಿ ಗಂಟೆಯನ್ನು ಈ ಒಂದು ಮಂಟಪದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಸಿ ಆ ಘಂಟಾ ನಾದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಈ ಒಂದು ಮಂಟಪ ಏರ್ಪಡಿಸಲಾಯಿತು ಅನ್ನೋ ಕಾರಣವನ್ನು ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಹೀಗೆ ಹಲವಾರು ಕಾರಣಗಳು ಈ ಒಂದು ಮಂಟಪದ ಬಗ್ಗೆಯೂ ಹೇಳಲಾಗಿದೆ. ಅದಲ್ಲದೆ ಈ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಪಾಂಚರಾತ್ರ ಆಗಮದ ಪ್ರಕಾರ ಎಲ್ಲ ಪ್ರಕ್ರಿಯೆಗಳು ನಡೀತಾ ಬರ್ತಾ ಇದೆ. ಅದು ಕೂಡ ಇವರ ಈ ಅರ್ಚಕರ ಒಂದು ತಾತನವರ ಕಾಲದಿಂದ ಸುಮಾರು 60-70 ವರ್ಷಗಳ ಹಿಂದಿನ ಕಾಲದಿಂದ ನಡೀತಾ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ವಿ. இந்த கோபுரம் ரொம்ப அற்புதமா இருக்கு சுவாமி. இந்த கோபுரத்தை பத்தி ஒரு 2 வார்த்தைகள் சொல்லணும். அடியா இந்த கோபுரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் முன்னாடி வந்து இந்த பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு பெரிய இடி வந்து விழுந்து இது வந்து மொத்தமாக ஒரு சி டைப்பில் ஃப்ரண்ட் சைடில் உடஞ்சி விழுந்துருது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உடஞ்சிருது. ஃபுல்லாக நாங்கள் இந்த வழியை வந்து நாங்கள் யூஸ் பண்ணாமையே இருந்தோம். கிட்ட ஒரு 1996-95 அந்த சமயத்தில் வந்து இந்த இடத்துல அப்பா வந்து முழுக்க வரதும், அந்த காலத்தில் இங்கே கிட்டையில் பென்னா சிமெண்ட்டு இந்த மாதிரி சிமெண்ட்ஸு இண்டஸ்ட்ரி லிஸ்ட்லாம் வாழெல்லாம் எடுத்துட்டு இங்கே துவஜஸ்தம்பத்தோட சேர்த்து இந்த கோபுரத்தையும் நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணான். இதில் நிறைய விசேஷங்கள் நம்ம பாகவத விஷயமா உங்க குடும்பத்தார் இந்த கோபுரத்துக்காக ரொம்ப சிரமம் பண்ணான். அது வந்து பெருமாள் நம்ம வந்து பண்ணது கிடையாது. ஆக்சுவலாக அப்படி சொல்லக்கூடாது. பெருமாள் பண்ணது, அவன் பண்ணிக்கிட்டான் அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணும். இதில் என்னன்னா இந்த கோபுரம் கட்டும்போது நிறைய பார்த்தோம்.
கோபுரம் கட்டும்போதே சிந்தல்ராயன் சாட்சாத்தா இருக்கான்றதுக்கு எங்கள் அப்பா சொல்லியிருக்கா. இந்த கோபுரம் கட்டும்போது அந்த கட்டிஸ்தானத்தில் அந்த கண்டத்தில் வந்து அந்த கண்டஸ்தானத்தை மட்டும் வைக்காம மேலே கலசத்தை வச்சு மூடிட்டு போயிட்டான். அவ்வளோதான், எங்களுக்கு பட்ஜெட் என்னமோ ஏதோ பணத்தை விஷயமோ என்னமோ சொல்லிட்டான் போல. அவ கிளம்பி ஆர்கியலாஜிக்கல் காரா கட்டினதெல்லாம் கட்டி மேலே ஏறுவாள்ல, கட்டினதெல்லாம் இறக்கிட்டு அவ பாட்டும் கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் வந்து அம்மாவோட சொப்னத்தில் வந்து பெருமாள் சாட்சி, கண்டிப்பாக இது நடக்கும், நீ கவலைப்படாத, 2 பேர் வருவா, உனக்கு செக் எழுதி கொடுப்பா பாரு, அது மறுபடியும் நடக்கும், யார் வழியாக என்ன பண்ணுவேன்னு தெரியாது, மறுபடியும் அது நடக்கும்ன்றது பாரு, இது என்னோட கிருபையாக நடக்கும், நீ எனக்காக பண்ணதுனால உங்களுக்கும் அதே மாதிரி நடக்கும், இந்த கோபுரத்தை நான் நின்று பண்ணிக்கிறேன்னு சொல்லி பெருமாள் சாட்சதாகும். அதுக்கப்புறம் அம்மா வந்து மறுநாள் கார்த்தால் அப்பாவை எழுப்பி இந்த மாதிரி விஷயத்த சொல்லி, என்னடி சொல்கிற, இந்த மாதிரி எல்லாத்தையும் இறக்கிட்டா வச்சுட்டா, நீ பாட்டுக்கும் இந்த மாதிரி சொல்கிற, ஏதோ இதையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால உனக்கு ஒரு ஏதோ ஒரு தாட்ஸில் அப்படி வந்திருக்கு போல், எதுவும் மனசில் வச்சுக்காத, எல்லாம் நிறைய ஆயிடுத்து விட்டுடு அப்படின்னு சொல்லி அப்பா வந்து மனசு கஷ்டத்தோட பெருமாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி, இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு என்னது அப்படின்னோன்னா, வித்தின் 1 மந்த்துக்குள்ளே மறுபடியும் யார் வந்து வெளியில் இதெல்லாம் இறக்கிட்டு போனாலோ மறுபடியும் அவளே வந்து எந்த கொஸ்டினும் இல்லாமல் மறுபடியும் எல்லாத்தையும் கட்டி மேலே எந்த ஸ்தானத்தை வந்து கட்டாமல் வெறும் கலசத்தை வச்சாலோ மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீட்டாக மறுபடியும் அந்த கண்டஸ்தானத்தையும் முகஸ்தானத்தையும் வச்சு மேலே கலசத்தெல்லாம் ஸ்தாபனை பண்ணி அதுக்கப்புறம் பெருமாளுக்கு சம்பிரோக்ஷணம் நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த கோபுரத்தோட ವಿಶೇಷமா எங்க அப்பா வந்து ಎಂತ ಆಶ್ಚರ್ಯವಾದ ವಿಷಯ ವೀಕ್ಷಕರೇ. ಈಗ ತಾನೇ ಇವರ ಕುಟುಂಬದವರು ಅಂದ್ರೆ ಈ ಅರ್ಚಕ ಸ್ವಾಮಿಯ ಕುಟುಂಬದವರು ಎಷ್ಟು ಶ್ರಮಗಳನ್ನ ವಹಿಸಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ನೋಡಿದ್ವಿ. ಅದಲ್ಲದೆ ಆ ಶ್ರಮಗಳನ್ನ ವಹಿಸೋದಲ್ಲದೆ ಸರ್ಕಾರದವರು ಮೊದಲ ಬಾರಿಗೆ ಇದನ್ನ ಅಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡಿ ಹೋಗಿದ್ರು. ಅದಾದ್ಮೇಲೆ ನೋಡಿ, ಈ ಅರ್ಚಕ ಸ್ವಾಮಿ ಅವರ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಇರುವಂತಹ ಒಂದು ಮಹಿಮೆ ಅಂತದ್ದು, ಇವರ ತಾಯಿಯವರಿಗೆ ಆ ಭಗವಂತನೇ ಸ್ವಪ್ನದಲ್ಲಿ ಬಂದು ಇದನ್ನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಮಾಡಬೇಕು ಅಂತ ನಿಯಮನವನ್ನು ಕೊಟ್ಟು ಅದರ ಪ್ರಕಾರ 1 ತಿಂಗಳೊಳಗೆ ಆ ಸರ್ಕಾರದವರು ಆ ಇಲಾಖೆಯವರು ಬಂದು ಇದನ್ನೆಲ್ಲ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಮುಗಿಸಿಕೊಟ್ಟು ಹೋದದ್ದನ್ನು ನೋಡಿ. ಎಂಥ ಆಶ್ಚರ್ಯವಾದ ವಿಷಯ ಇದು. ಕೇಳ್ತಾನೆ ಹಾಗೆ ನನಗೆಲ್ಲ ಮೈಯೆಲ್ಲ ರೋಮಾಂಚನೆ ಆಗ್ತಾ ಇದೆ, ಗೂಸ್ ಬಂಪ್ಸ್ ಬರ್ತಾ ಇದೆ. ಈ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯಗಳು ತುಂಬಿರುವಂಥ ದೇವಸ್ಥಾನ ಇದು ಅಂತ ಅನ್ಸತ್ತೆ. ಬನ್ನಿ ಒಳಗೆ ಹೋಗಿ ಇನ್ನೂ ಮಿಕ್ಕ ವಿಷಯಗಳನ್ನ ನೋಡೋಣ. இன்னும் டீட்டெயில் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். இது வந்து நம்ம சன்னதிக்கு பிரதானமான இருக்கிற பலிபீட்டம். இந்த பலிபீட்டத்தில் ஏகப்பட்ட விசேஷங்கள் இதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் இந்த பலிபீட்டத்தில் சாமான்யமாக நம்ம வெளில வந்து பார்க்குறது எப்படி இருக்கும்னா, முழுக்க ஒரு கல்லால் செய்யப்பட்ட ஒரு மண்டபம் மாதிரியும் அதில் ஒரு ஸ்தாபனை மாதிரி ஏற்பாடு பண்ணி இந்த பத்மபீட்டம் மாத்திரம் மேலே எழுந்தருள் இருக்கிறது நம்ம சாட்சாத்த திருமலையில் கூட நம்ம பார்க்கலாம். மேலே நம்ம துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அழகாக ஒரு பெரிய பலிபீட்டம், இதே ஹைட்டில் ஒரு பலிபீட்டம் இருக்கும், தங்கமலாம்லாம் போட்டு அழகாக வச்சுருப்பேன். அதில் இங்கே விசேஷமாக என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கே சில்பரூபமாகவே இங்கே வந்து ஆக்சுவலாக பாஞ்சராத்திர ஆகமத்தில் இங்கே பலிஸ்தானங்கள்லாம் சாய்க்கும் போது அஷ்டதிக்பாலக்கால வந்து பெருமாளை சுற்றியும் சாய்ப்பா. அதே மாதிரி இந்த மகாபலிபீட்டத்தை இந்த பலிபீட்டத்தில் என்ன பண்ணுவான்னா, பிரதான பலிபீட்டத்தில் குமுதாக்ஷன் புண்டரீக வாமனார்கள்லாம் இங்கே வந்து பலி சாய்க்கிறது உண்டு. அந்த விக்கிரகங்களையே இங்கே வச்சுருந்தா. அதுக்கப்புறம் வந்து இந்த முஸ்லீம் முகல்ஸ் பரிபாலனைகள் வந்து வரும்போது ஆக்கிரமங்கள்லாம் வரும்போது அப்படி ஹம்பியெல்லாம் அடித்து இந்த மாதிரி கண்டியெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த சன்னதிக்கும் வரும்போது இங்கே இருக்கிற விக்கிரகங்களையே அடித்து தூக்கிட்டா. இங்கே இருக்கிற இந்த விக்கிரகங்கள் எல்லாம் தூளா பீஸா ஆக்கிட்டா. இங்கே இருக்கிற தலைய உடம்பு வரைக்கும் நல்லா கட் பண்ணிட்டு போயிட்டா. அதில் நம்மளுக்கு மீந்ததை வச்சே நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்குது.
இந்த இடத்துல நம்ம மீந்த இடத்தையே நம்ம வந்து பார்த்தோம்னா அழகா 8 பேர் இருக்கிறதும், இந்த பலிபீட்டத்துல இந்த பத்ம தலங்கள் வைக்கிறதும், இதெல்லாம் ஆகமோக்தமா சர்வ சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவரால மட்டும்தான் இந்த பலிபீட்டத்தை வந்து செதுக்க முடியும்ன்றதுக்கு இவ்வளோ பெரிய பலிபீட்டமே ஆதாரமா இருக்கும். அதுல இந்த குமுதாதிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு தாளம், ராகம், நாட்டியம் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியே கீழே வந்து அந்த சிற்பங்கள் எல்லாம் வடிச்சிருக்கிறது வந்து நம்ம அழகாக பார்க்குறோம். வடிச்சிருக்கா அழகா. அதெல்லாம் அதுக்கப்புறம் பின்னமாகப்பட்டது. அங்கே கத்தி வச்சுட்டு இருக்கான், இங்கே வந்து தாளம் வச்சு தட்டி அடிக்கிறது, இங்கே தப்பட்டை வச்சு அடிக்கிறது, இங்கே வந்து உள்ள வந்து இந்த சலங்கை மாதிரி இருக்கும். சில இதெல்லாம் பார்ப்போம், சலங்கை மாதிரி வச்சு குலுக்குவா, அந்த குலுக்கிறது. இங்கேயும் தப்பட்டை வச்சு கையில் வச்சு அடிக்கிறாப்பா. இதெல்லாமே வந்து ஒவ்வொன்றுமே நம்ம பிரதட்சணமா நம்ம இந்த பலிபீட்டத்தை பூர்த்தி பண்ணோம்னா, இங்க வந்து மாட்டு கொம்பு இருக்கும், அந்த கொம்பை வச்சு ஊதுவா. இது அது வந்து நல்லா சவுண்ட் கிருஷ்ணர் வச்சுன்னு இருப்பார் இடுப்புல, அந்த கொம்பு இங்க இந்த இது எல்லாமே இங்க நம்ம மெதுவா பார்த்துன்னு வந்தோம்னா, அந்த ஆகமத்துல என்ன ராகங்கள், என்ன தாளம், என்ன விஷயங்கள், என்னென்ன வாத்தியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ எல்லாமே இந்த பலிபீட்டத்துக்கிட்ட எல்லாமே இருக்கிற மாதிரி படிச்சிருக்கா. அதனால நம்மளுக்கு தெரியறது பாஞ்சராத்திர ஆகமம் படிச்சிருக்கா அப்படின்னு. அதை மட்டும் நம்ம வந்து அவ வந்து ஃபோக்கஸ் பண்ணாம அதோட ஆட் டு தட் என்ன பண்ணியிருக்கான்னா, அழகும் ஈர்ப்பு சக்தியும் நிறைய எடுத்துன்னு வந்து வச்சிருக்கா. அதுல டக்குன்னு பார்த்த உடனே நம்ம வந்து 1008 சன்னதியை போய் சேவிச்சுட்டு வந்துடுவோம். ஒரு 1000 நம்ம வைஷ்ணவாலும் இருக்கட்டும், எல்லாருவா இருக்கட்டும், வைஷ்ணவா சைவா எல்லாருமே என்ன பண்ணுவான்னா, கிட்டத்தட்ட ஒரு அவளோட வாழ்நாளில் தெரிஞ்ச கோவில், தெரியாத கோவில், பக்கத்து கோவில், புது கோவில், பழைய கோவில்னு கிட்ட ஒரு 500லேருந்து 1000 சன்னதியை சேவிச்சுடுவா. எல்லா சன்னதியும் சேவிச்சுட்டு இங்கேயும் வருவா. இந்த கோவில் அந்த கோவிலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம்ல, அதுக்காக என்ன பண்ணியிருக்கான்னா, வந்த உடனே ஒரு ஆச்சரியமா இங்கே ஒரு பேரிங் சிஸ்டம் மாதிரி நம்ம வந்து நம்ம வந்து இப்படி ஜஸ்ட் இப்படி பிரதட்சணமாக இப்படி சுற்றணும்னா இது சுத்தம் அழகா. இது வந்து இந்த ஊருக்காரா, இந்த கிராமத்துக்காராலோட பழக்கம் என்னன்னா, யாரெல்லாம் வந்து இங்க நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த பலிபீட்டத்தை வந்து ஏறி இந்த மாதிரி 3 தடவை சுத்திட்டு நமஸ்காரம் யார் வந்து பண்றாளோ அவளுக்கு மனசுல இருக்கிற கஷ்டங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்துக்காரெல்லாம் ஒரு வழக்கம் வச்சுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இன்னைக்கும் அது தெரியுமோ தெரியாதோ என்னவோ என்ன கதை எதுவும் தெரியாது. ஆனால் அந்த பக்தியினாலேயே வந்து அந்த அஜ்ஞானத்தினாலேயே வந்து அவள் வந்து பிரதட்சணை அதை சுற்றுறது, நம்ம கோவில் சுற்றுறதும், இந்த சன்னதியில் வந்து படுத்துக்கணுன்றதும் எல்லாமே பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கா இன்றைக்கும். அதில் நிதர்சனமாக நம்மளுக்கு வந்து இங்கே தெரியறது இதுதான். நம்ம கோவிலுக்கும் மீதி கோவில்லாம் ஒரு தராசில் வச்சு, நம்ம சன்னதியை ஒரு தராசில் வச்சோன்னா நம்ம சன்னதி அப்படியே கீழே இறங்கி நிற்கும். ಅದು ನಮ್ಮ ಇದು ವழிಯ ಪಾಕವ ನೋಡಿ. ಪ್ರಿಯ ಮಿತ್ರರೇ, ಈ ಸನ್ನಿಧಿಗೆ ಇರುವಂತಹ, ಈ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಇರುವಂತಹ ಒಂದು ವಿಶೇಷತೆಯನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ವಿ. ಅದರಲ್ಲೂ ಈ ಬಲಿಪೀಠದಲ್ಲೇ ಎಷ್ಟು ವಿಷಯಗಳು ಅಡಗಿವೆ ಅಂತ ಅಂದ್ರೆ, ಮೊಟ್ಟ ಮೊದಲಿಗೆ ಇದು ಪಾಂಚರಾತ್ರ ಆಗಮದಲ್ಲಿ ಹೇಳಿರುವ ಹಾಗೆ ರಾಗಗಳು ಮತ್ತು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಇರುವಂತಹ ನೃತ್ಯಗಳು, ಅವನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇರುವಂತಹ ಕೆತ್ತನೆಗಳು ಸುತೂರ. ಅದರ ಜೊತೆಗೆ ಮೇಲೆ ನಾವು ನೋಡಿದ ಹಾಗೆ ಮಿಕ್ಕಿರುವ ಒಂದು ಈ ಶಿಲ್ಪಗಳು ಏನು ನೋಡ್ತೀವಿ, ಮಿಕ್ಕಿರೋ ಶಿಲ್ಪಗಳಿಂದಾನೇ ನಾವು ಹೇಳ್ಬೋದು ಇದು ಅಷ್ಟ ದಿಕ್ಪಾಲಕರ ಶಿಲ್ಪಗಳು ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಹೇಳ್ಬೋದು. ಆ ವೈಕುಂಠದಲ್ಲಿ ಹೇಗೆ ಅಷ್ಟ ದಿಕ್ಪಾಲಕರು ಇರೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವೋ, ಆ ವೈಕುಂಠದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಅಷ್ಟ ದಿಕ್ಪಾಲಕರ ಶಿಲ್ಪಗಳೇ ಇವು ಅಂತ ಹೇಳೋದ್ರ ಜೊತೆಗೆ, ಈಗ ತಾನೇ ಅವರು ಹೇಳಿದ ಹಾಗೆ 3 ಸಾರಿ ಈ ಒಂದು ಚಕ್ರವನ್ನು ನಾವು ತಿರುಗಿಸಿ ಒಬ್ಬರು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅನ್ಕೊಂಡಿರೋ ಹಾಗೆ ಅದನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಆ ಭಗವಂತನನ್ನ ಈ ಗರುಡಗಂಬಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾವು ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿದ್ರೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅನ್ಕೊಂಡ್ರು ಅಷ್ಟು ಆಸೆಗಳು ನೆರವೇರುತ್ತೆ ಅನ್ನೋ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳಿದ್ರು. ಸತ್ಯವಾಗಿ ಭಗವಂತನು ನೆಲೆಸಿರುವಂತಹ ಸ್ಥಳ ಇದು, ಅಂತಹ ವಿಶೇಷವಾದ ದೇವಸ್ಥಾನವಿದು. ಇನ್ನು ಮುಂದೆ ಹೋಗಿ ಬೇರೆ ಏನೇನು ವಿಶೇಷಗಳು ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ ನೋಡೋಣ ಬನ್ನಿ. ಮುಂದಿನ ಭಾಗದಲ್ಲಿ ತಾಡಿಪತ್ರಿಯ ಚಿಂತಲರಾಯ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನದ ವಿಶೇಷಗಳು ಮುಂದುವರಿಯುತ್ತೆ.